ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப புதுசாக ஒரு சட்னி பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணாத ஒரு சட்னியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த சுவையான இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து தோல் எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காயில் சூப்பரான ஒரு சட்னி பண்ண போகிறோம். தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னியும் கூட. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்க்காம சூப்பரான ஒரு சட்னியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சாச்சுங்க. 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளரிக்காயும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் விட கொஞ்சம் குறைவாக வெந்தயம், கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது நல்லா காரமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். கலர் எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப இதை வதக்க போகிறது கிடையாதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும்தான் வதக்க போகிறோம். லைட்டாக வந்து இந்த வெள்ளரிக்காய் கலர் மாறணும், அது வரைக்கும் மட்டும்தான் வதக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் வந்து மாறி வரும். ரொம்ப புதுசாக ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்தளவு கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்பும் நல்லா வந்து ஆறியிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். ஏன்னா 2யும் ஒன்றா போட்டால் இது வந்து அரைப்படாது. இதை ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்ச போதும். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டு, புளி, வெள்ளரிக்காய் அதை வந்து நம்ம போட்டுடலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாங்க. சும்மா ஒரு 2 சுற்றினாலே போதுங்க, நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து சேர்த்துடலாங்க. அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வர வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இந்த எண்ணெய் இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா சுட சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நம்ம ஏற்கனவே ரவையில் ஒரு டிஃபன் போட்டிருந்தோங்க. அதில் வந்து சைட் டிஷ்ஷாக நான் இந்த சட்னி தான் சர்வ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த 3 கூடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.